பூ 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 வாங்குங்கம்மா பூ. கேக்கு 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 வாங்க வாங்கம்மா கேக்கு. ஹலோ கன்சிகா. வாங்க முதலாளி அம்மா. ரொம்ப நல்லா சொன்னிய பார்த்து நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ தனியா தானே ஒரு வீட்டில் இருக்க? இல்லை, உங்க புருஷனோட இருக்கேன். கேக்குறாங்க பாரு கேன பைய கேள்வி. நான் தனியா தான் இருக்கேன். உனக்கு இப்ப வாய் கொஞ்சம் கூட்டிட்டு தெரியுமா? வந்த புதுசுல கொஞ்சம் நல்லா அமைதியா இருந்தா இப்ப ரொம்ப வாய் பேசுதிய. எப்படி இவ்வளவு வாய் பேசுற? இல்ல, உங்க கடையில உள்ள பண்ணு தின்னு தின்னு தான் வாய் நல்ல கூடி நல்ல பளபளன்னு ஆயிட்டு. ஆமாம் ஆமாம். சரி, நீ தனியா தானே இருக்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி உண்டு தெரியுமா, சான்ஸ் ராணின்னு. அவளை உன் வீட்டில் உன வச்சுக்கிட்டியா? அவள் ஒரு வீட்டில் இருக்கா பார்த்துக்கங்க. கரண்ட்டும்ல ஒன்றும்ல மண் தர. எனக்கு அவளை பார்க்க பாவமாக இருக்கு. அதான் உன்ட்ட கேட்ட நீங்கள் 2 பேசி வச்சிருந்துக்கிடலாம்ல. முதலாளி கேட்டீங்களா? அவர் என்ன உன் புருஷனாடி? அவர் தான் எனக்கு அந்த வீடு பார்த்து கொடுத்தாரு. அவர்கிட்ட கேட்கணும்ல. அவரெல்லாம் ஒரு ஆளு 5 ரூபா தாளு. அவர் நான் பார்த்துக்கிடுறேன். நீ சொல்லு, உனக்கு ஓகேவா? நான் ஒரு 10 நாள் யோசிச்சு சொல்லட்டுமா? இப்போ பெரிய இவா 10 நாள் யோசிப்பாலாம. இப்போ உடனே சொல்லு, ஓகேவா இல்லையா? எனக்கு அதுக்கு வாடகை பார்த்தீங்கன்னா 5000 வரும். அது பாதி கொடுக்கணும். கரண்ட் பில் பாதி கட்டணும். அப்புறம் சாப்பாட்டுக்கு நான் நிறைய ஜாமான்லாம் வாங்கி போடுவேன். அதுலேயும் பாதி ரூபா கொடுத்துடணும். சாப்பிடுதாலோ இல்லையோ ஜாமாவுக்கு பாதி பணத்தை கொடுத்தே ஆகணும். எம்மா இதுக்காக தனி வீட்டில் இருந்துருவா போலையே. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எல்லாத்துலேயுமே பாதி பாதினா எனக்கு ஓகே, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். எனக்கும் வேண்டாப்பா, நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நானே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வரலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற எனக்கு ஒரு ஆளை சேர்த்து விடுதீங்களாக்கும். ஏமட்டி, எதுக்கு காலி பண்ணணும்னு நினைக்க? உங்க வீட்டுக்காரர் கொடுக்குற சம்பளமே பத்த மாட்டுக்கு. இதுல கரண்ட் பில்லு, அது இது லொட்டு லொசுக்கு, இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க முடியும்? எனக்கு சேவிங்ஸ்னு எதுவுமே இல்லை. ஏதோ லாட்ரி டிக்கெட்டும் அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே முதலாளியா எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடன் தரணும். பேசாம வட்டிக்கு விட்டுருந்தா கூட மாசம் மாசம் வட்டி பணமாவது வந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இவகிட்ட பேசணும்னா கடனுக்கு மேலே கடனை அடுக்கிக்கிட்டு அதை எடுத்துவே இதை எடுத்துவேன்னு சொல்லிடுவா. சம்பளத்தை கூட்டி கேட்பா, நம்ம நைஸா ஓடிடுவோம். லேசா மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குன்னா போயிட்டாரே. பேசிட்டு இருக்கும்போதே போறீங்க, இது என்ன மேனஸ்ன்னு இல்லைங்க. மண்டை வலி தாங்க முடியலையே. ஐயோ, மண்டை வலிக்கு ஊசி போடணும். மண்டை வலிக்கு ஊசி யாராவது போடுவாங்களா? ஆமா, நாங்க மண்டை வலி வந்துச்சுன்னா இடுப்புல ஊசி போட்டுக்கிடுவோம். இவட்ட எப்படியே தப்பிச்சு ஓடிடணும். நிக்காம ஓடுது பாரு. காசை பத்தி பேசினாலே இப்படிதான் போல புருஷனும் பொண்டாட்டியும். பு பு பு. பேசாம எல்லா சட்டி சாமாவை காலி பண்ணிட்டு முதலாளி ஐயா வீட்டுல போய் உட்காந்துட வேண்டியதான். இந்த பொம்பளையும் வேலையும் செய்யாது. அந்த பாட்டிக்கும் வயசாயிட்டு நான் போய் எல்லா வேலையும் செய்வேன். அதுக்கு ஒரு சம்பளம் போட்டு கேட்பேன். இங்க ஒரு வேலை, அங்க ஒரு வேலை, 2 சம்பளம். எனக்கு வாடகை கிடையாது, அப்புறமா கரண்ட் பில் கிடையாது, எதுவுமே கிடையாது. சாப்பாடும் அவங்க சாப்பாடை சாப்பிட்டுக்கிடுவேன். நல்ல வழி. அப்ப நாளைக்கு இதை பத்தி முதலாளியா கிட்ட பேசணும். சேட்டி, எங்க போயிட்டு வர வெயிலுக்குள்ள? ஏம்மா, சாப்பிட்டது நெஞ்சிலே நின்றுச்சுமா, அதான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன். உச்சி வெயிலும் நடக்கிய மெண்டலு. உன் புருஷ மாதிரி உனக்கு பைத்தியம் முத்திராம. ஏம்மா, அவரை பத்தி தப்பா பேசணும்னா உன் மொட்டை மண்டையெல்லாம் அடிச்சிருவேன். அடிச்சு என்ன கொன்றுங்க. ஆமா, எல்லாரும் நீ ஏசிக்கிட்டே இருங்க. என் புருஷனை எதுக்குமா இப்ப மெண்டல்னு சொல்லிட்டு இருக்க? அவர் எதுக்குமா பைத்தியம் முத்துனவர்னு சொல்லிட்டு இருக்க? அவர் எதுக்குமா கோட்டிக்காரன்னு சொல்லிட்டு இருக்க? அவர் எதுக்குமா சாவணும்னு சொல்லிட்டு இருக்க? ஏய் கடவுளே, நான் எங்க புருஷனை சாவணும்னு போய் சொல்லாத மது. உனக்கு நான் இருக்கா? நீ ஏமா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க? வெயிலுக்குள்ள வாக்கிங் போயிட்டு வந்துட்டு மூளெல்லாம் இவளுக்கு உருகி போயிட்டு நினைக்கேன். இவ்வளவு நீங்க கேட்க மாட்டீங்களா? எப்படி பேசுதா பாருங்க. ஏன் இப்படி பொழுதனைக்கு கத்திக்கிட்டே இருக்க? எரிச்சலா இருக்கு. நான் பைத்தியம், நான் லூசு, நான் மெண்டல். அது எனக்கு தெரியும். ஓஹோ, அப்பா மவ அப்புறம் அந்த சூர்யா அப்புறம் இந்த நெட்டவள்ளி எல்லாரும் சேர்ந்து என்னையவே பேசுறீங்களா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆளை எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ற மாதிரி பண்ணுவீங்களோ? ஆமா, இவ பெரிய ஓவியா. மொட்டை கிளவி ஓடு. பாப்பா வாரியா? அத்தை கூட தூங்க வாரியா? நோ நோ. சரி, நீ அப்ப விளையாடு. பாத்திரம் உருள சத்தமா கேக்கு. கிச்சன்ல யார் இருக்கா? எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன கிச்சன்லயேவா படுத்திருக்கேன்?
வீட்டுல என்ன நடக்குன்னு கூட தெரியாது, சும்மா உட்கார்ந்துகிட்டே இருப்பாரு. ஐயோ எண்ணெய் சட்டியை கீழே போட்டேனே. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க? 1 லிட்டர் எண்ணெயும்ல அப்படி கொட்டி கிடக்கு. பெரியம்மா தெரியாம கீழே விழுந்துட்டு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சாப்பாடு என்ன இருக்குன்னு பார்க்க வந்தேன். சோறும் குழம்பும் தான் இருந்தது. சரி அப்பளம் பொரிக்கலாமேன்னு எடுத்தேன், சுட்டுட்டு கீழே விழுந்துட்டு. எல்லாம் நஷ்ட பிசாசாதான் வருது வீட்டுக்கு, நஷ்டத்தை தான் கொண்டு வருதுவோ. 10 ரூபா சம்பாதிச்சாதான் தொட்டோட அருமை தெரியும். என் புருஷ குடும்பத்துலதான் யாருக்கும் காசோட அருமை தெரியாத, வாசிலே தானே வாழ தெரியும். பாபுக்கு நாங்க தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ பொண்டாட்டிக்கு நாங்க தான் உதவி செய்தோம், இவனுக்கு நாங்க தான் செய்தோம். அதனால 1 லிட்டர் எண்ணெய்ங்க 10 லிட்டர்னாலும் கொட்டுவான். சாப்பிடலையா? இல்ல பசி இல்ல. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா கோவம் வந்துடும் இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தருக்கும். ஆமா, இந்த ஊருக்கு இவன் வந்து 2 மாசத்துக்கு மேலாவது வேலை வெட்டிக்கு போகல. வீடு பூரா ஏதோ சத்திரமா ஆளுவலா உட்காந்து சாப்பிடறதுக்கு. அந்த ஒத்த மனசை பென்ஷனை வச்சு எத்தனை விரதம் தங்க முடியும்? மதுவும் பாவும் மாசமா இருக்கா, இங்க வந்திருக்கா, அவளுக்கு எல்லா செலவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த நொட்டை வலிக்கும் அவ புருஷனுக்கும் எல்லா வேலையும் நாங்க தான் செய்தோம், எல்லாம் பார்த்துக்கிட்டோம். இதுல அந்த இவன் வேற வந்து இடக்கான், ஏரிச்சலா இருக்கப்ப. இப்ப அவங்க பெரிய பட்டப்ப ஏதாவது ஊதி விட்டுருமா, அந்த ஆளு கண்ணை பேய் மாதிரி உருட்டிக்கிட்டு சண்டைக்கு வருவாரு. கடவுளே கடவுளே, பேசாம இன்னைக்கு போற ஏதாவது கோயில்ல போய் உட்கார்ந்துடணும், வீட்டுக்கே வரக்கூடாது. சூரியன் நில்லு, பேக் எடுத்துட்டு எங்க போற? இல்ல பெரியப்பா, நான் இங்க ஏதாவது ரூம் எடுத்து தங்கி வேலை தேட போறேன். ஏதாவது சொன்னா சுருத்துன்னு கோவம் மட்டும் வந்துடும் இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும். அப்ப நமக்கு எதுவுமே திட்டத்துக்கு உரிமை இல்லை, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல பெரியம்மா, நீங்க சொன்னது கரெக்டு தான். வந்த உடனே ஏதாவது வேலை தேடி இருக்கணும். நான் அதை விட்டுட்டு காதலுக்கு இதெல்லாம் அலைஞ்சியா வேலையை மறந்துட்டேன். எது வருதோ வரலையோ, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு காதல் கரெக்டா வந்துடும். வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வராது, மற்றவங்களை பார்த்துக்கணுங்கிற எண்ணம் வராது, நம்ம தகுதியை உயர்த்தணுங்கிற எண்ணம் வராது. ஆனா காதல் கரெக்டா வந்துடும். என்ன செல்லம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க. என்னையே கொட்டிட்டேன்னு திட்டுனேன், அதுக்கு பேக தூக்கிட்டு போயிருவியோ? இல்ல நான் வேலை தேட போறேன் பெரியம்மா. கரு சூர்யா, பேக் எடுத்துட்டு உள்ள வை, எங்கேயும் நீ போக கூடாது. நான் உன்னை ஏதாவது சொன்னேனா? இல்ல பெரியப்பா, நான் போய் வேலை தேட போறேன். அந்த சாந்திரனு தனியா வீடு எடுத்திருக்கல்ல, இவனும் அங்க போய் ஒன்னா இருக்கணும்ல. அப்பதானே ஊர்ல 4 பேர் காரி துப்புவாங்க உங்களையும் என்னையும். அதுக்குதான் வழி வைக்கான். சேச்சே, நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். நான் வேற எங்கேயாவது தான் ரூம் எடுக்க போறேன். கரு, பெரியப்பா சொல்றேன், உன் ரூமுக்கு போ. இருக்கட்டும் பெரியப்பா. அது எப்படி போவான்? பெரியவங்க பேச்சுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு ஆட வேண்டியது. அப்ப நான் இவ்வளவு சொல்லி நீ போவ, அப்படித்தானே? ஐயோ இம்மா, நெஞ்சு வலிக்க. பெரியப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை கொண்டுட்டாவளே. என்னங்க, என்ன ஆச்சு? பெரியப்பா என்னாச்சு? நெஞ்சு வலிக்கு. ஆ ஆ. ஐயோ, கண்ணை மூடிட்டாரே. இங்க என்ன ஒரு பேக் கிடக்கு, அங்க என்ன ஒரு பாடி கிடக்கு. ஐயோ, என் புருஷன் என்ன விட்டு போயிட்டாரே, நான் என்ன செய்வேன்? எல்லாவளுமா சேர்ந்து கொண்டு புட்டாவளே, நான் என்ன செய்வேன்? அத்தை பாட்டி, என்ன நடந்தது, என்ன ஆச்சு? இந்த இருக்காம்ல இவன், இவரை கொண்டு புட்டான். சூர்யா, என்ன செஞ்ச தாத்தா மாமாவ? ஐயோ மைனி, நான் ஒண்ணும் செய்யல. ஒவ்வொரு கஷ்டத்தையா கொடுத்து அவரை மனசை உடைய வச்சு கொண்டு புட்டானே. என்ன ஆச்சு, அதை சொல்லுங்க. சாத்தா மாமா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாரு. போய் மாலை வாங்கிட்டு வா, பந்தலுக்கு சொல்லு, டீக்காரனுக்கு சொல்லு, எல்லாத்துக்கும் சொல்லு, சுடுகாட்டுக்கு சொல்லு. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வீட்டிலே இருக்கிற நல்ல மனுஷனை கொண்டு பிட்டியலே, நான் என்ன செய்வேன்? ஐயோ தாத்தா மாமா, உங்களுக்கு பதிலாக அந்த கிளவியாவது போய் சேர்ந்துருக்கலாமே, எந்த நேரமும் கத்திக்கிட்டே இருக்குமே, நான் என்ன செய்வேன்? என்னுடைய கடவுளே, என்னுடைய கணவரே, என்னுடைய எல்லாமும் நீரே, என்னை விட்டு போயிட்டீரே. அத்தை பாட்டி, என்ன மாலை, ரோசா பூ மாலையா, தாமரை மாலையா, பன்னீர் பூ மாலையா? ஐயோ, என் தெய்வத்துக்கு எல்லாத்தையும் கலந்தடிச்சு ஒரு மாலையை கொண்டு வா. ஐயோ, நாங்க இனிமே என்ன செய்வோம்? ஐயோ ஐயோ, இவர் இல்லாத உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்? பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாது, இந்த மாதிரி தண்டி செயின் போட முடியாது. நான் உடனே போய் பனிமலர் பாட்டிட்ட சொல்லுதேன். ஐயோ, அவளுக்கு எதுக்கு சொல்லணும்? அவங்க தானே இவங்களுக்கு உயிர் ஃப்ரெண்டு. என்னங்க, என்ன விட்டு போயிட்டீங்களே, நான் என்ன செய்வேன்? நாளைக்கு பூரா ஒப்பாரி பாடல்கள் பாடணும், நல்ல தொண்டையை தயார் பண்ணி வச்சுக்கிடணும்.
ஐயோ எங்களை விட்டு போயிட்டாரே. இந்த வீட்டுல இருந்த ஒரு நல்லவரு. நெஞ்சு வலிக்குன்னு படுத்தா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்கட்டி பீத்தச்சிருக்கீங்களா? ஒப்பாரி பாட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க. உயிர் இருக்கு, உயிர் இருக்கு, தூக்குங்க தூக்குங்க. என்னங்க கடவுளே, நீங்க சாவலையா? இல்லம்மா, நீ இப்படியே பாடி படி சாவ வச்சிடாத. ஆட்டோவை பிடிங்க, இவரை தூக்குங்க. சூர்யா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடு. யோ சூர்யா, எங்க போற? தெருமுக்குல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு. அது மாட்டு ஆஸ்பத்திரி. மனுஷ ஆஸ்பத்திரி அந்த பக்கம் இருக்கு, வலது பக்கம். உருண்டமட்ட டாக்டர்கிட்ட போ. சரி மைனி. ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் அவர் பொழைச்சிட்டாரு. மண்ணாங்கட்டி புண்ணியம். மயங்கி உளுந்து கிடந்த மனுஷனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறதை விட்டுட்டு மாலை வாங்கிட்டு வா, பந்தலுக்கு சொல்லலாம். ஆளு மண்டையும் பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தா அவர் நெஞ்சில் வந்து செத்து போயிருப்பாரு. உயிர் போயிட்டுன்னு தான் நினைச்சேன். நல்ல நினைப்பீங்க. எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். தாத்தா மாமா என்னங்க